இந்த உலகத்துல நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, இவங்க தான் சிறப்பா வாழ்றாங்க, நான் தான் கஷ்டப்படுறேன், ஏன் அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்படுறவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்த துன்பம் நம்ம அவ்வளவு தூரம் மிகைக்குது. உண்மையை சொல்ல போனா நீங்க யாரையெல்லாம் சந்தோஷமானவங்கன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க யோசிக்கிறீங்களோ, அப்படியான வாழ்க்கை வாழ்ற எல்லோருக்கு பின்னாலேயும் ஒரு வலியும் வேதனையும் துன்பமும் வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தில் யாரையும் இறைவன் குறையற்ற நிறைவான சந்தோஷமான மனிதர்களாக படைக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் வெளியே சொல்ல முடியாத ஏக்கமும் தவிப்பும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலக வாழ்க்கையில எப்பவுமே உனக்கு கீழே உள்ளவனை பாரு, மேல உள்ளவனை பார்க்காத. உனக்கு கால் இருக்கா, கால் இல்லாதவனை பாரு. உனக்கு வீடு இருக்கா, வீடு இல்லாதவனை பாரு. உனக்கு தாய் இருக்கா, தாய் இல்லாதவனை பாரு. ஆகவே உனக்கு கீழே இருக்கிறவனை உலக விஷயத்துல பாரு. நீ எதுல உனக்கு மேல இருக்கிறவனை பார்க்கணும் தெரியுமா? நன்மையான விஷயத்துல மட்டும்தான். நீ யாருக்குமே உதவி செய்யலையா, உதவி செய்யறவனை பாரு. நீ யாருக்குமே உணவளிக்கலையா, உணவளிக்கக்கூடியவனை பாரு. நீ எந்த ஒரு வழிபாட்டையும் இறைவனுக்காக செய்யலையா, அந்த இறைவனுக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒருத்தனை பாரு. நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் மட்டும்தான் நீ உனக்கு மேல உள்ளவனை பார்க்கணும். உலகத்தினுடைய எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு கீழே உள்ளவங்களை தான் நம்ம பார்க்கணும். எனவே இந்த உலகத்துல பெர்ஃபெக்டான லைஃப் வாழ்றவங்க யாருமே இல்லை. நம்ம பெர்ஃபெக்டான லைஃப் வாழ்றாங்கன்னு நினைக்கக்கூடிய எல்லோருக்குள்ளேயும் ஒரு கவலையும் வேதனையும் இருக்கு. ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இந்த உலக வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கு.